தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிச்சா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏப்பா அவருக்கு பிறந்த நாள் இன்னைக்கு கூடவா அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சு வைப்பீங்க, துவன்னு துவைச்சு வச்சிருப்பீங்க. விஜய் அவர்களை சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கி வச்சிருக்காப்புல பிறந்த நாள் அப்படின்னு கூட பார்க்கல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சும்மா சொல்லக்கூடாது. விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த 40 நாள்ல அவருடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியா மாத்தி வச்சிருக்காரு. எதுல நம்பர் 1 தொகுதி அப்படின்னா, அதிகமா மின்வெட்டு பிரச்சனை ஏற்படக்கூடிய தொகுதியில பெரம்பூர் தொகுதி தான் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1ல இருக்கு அப்படின்னு பங்கமா கலாய்ச்சது மட்டும் இல்லாம, ஆளுங்கட்சிக்காரர்களே நம்ம அண்ணன் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்டா நமக்கு பவர் கட் ஆகுது அப்படின்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டு புலம்புற அளவுக்கு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆரம்பிச்ச உதயநிதி அவர்கள் சும்மா சொல்லக்கூடாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார். எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அது ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க, அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு எப்படி சந்தி சிரிக்குது, குழந்தைகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் எங்கெங்கெல்லாம் நடைபெற்று வருது, வேலியே பயிர மேஞ்ச கதையா தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்களே பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுவது அப்படிங்கிறது அதிகரிச்சு வருது அப்படின்னு டேட்டாவோட பேசி வச்சிருக்கிறாப்ல மனுஷன். இதுல சபாநாயகர் அவர்கள் குறுக்கிட்டு, நீங்க எது பேசினாலும் பேரோட டேட்டாவோட பேசுங்க, நீங்க பாட்டுக்கு பொத்தாம்பதுவா ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போக முடியாது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மேற்கொண்டு தூண்டி விட்டாரு சபாநாயகர். இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் என்று நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேசினா அதை ஏற்றுக்கொள்வதை எனக்கு ஆட்சேபனை இல்லை. பொத்தாம்பதுவாக பேசுவதை தவிர்க்க வேண்டுகிறேன். சபாநாயகர் உண்மையிலே யாருக்கு வேலை பார்க்கிறாரு? ஒருவேளை திமுகவுடைய பி டீமா இருக்குமோ? அந்த மனுஷன் பொத்தாம்பதுவா தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க, சேலத்துல ஒரு நபர், தூத்துக்குடியில ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பொத்தாம்பதுவா சொல்லிட்டு போற மனுஷனை நீ பொத்தாம்பதுவாலாம் சொல்லக்கூடாது. பேரு, அட்ரஸ், யார் அவன், தாவேகாவில் எந்த பொறுப்புல இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் நீ சேர்த்து சொல்லுன்னு வேலியில போற ஓனான தூக்கி வேட்டியில விட்ட கதையா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணை 2 தாவேகா நிர்வாகிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்து அந்த பெண்ணை சீரழிச்சிருக்காங்க. அந்த பெண்ணு தாவேகாவுடைய எம்எல்ஏ சரவணன் அவர்களுக்கு தொடர்பு இருக்கு. சரவணன் அவர்களை தொடர்பு கொண்டு என் வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னப்ப அவர், நான் உனக்கு அரசு வேலை வாங்கி தரேன், உனக்கு நான் மேலிடத்துல சொல்லி வேலை ஏற்பாடு பண்றேன், இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆக்காத அப்படின்னு சரவணன் அவர்கள் சொன்னதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு பேசியிருக்காங்க. அதை மேற்கோடிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து தமிழகத்துல பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டு வருவதை தோலுரிச்சு காட்டுறாரு. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் பேர் குறிப்பிட்டு சொல்றார், கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணிருக்கிறார். அது மட்டும் இல்லாம சேலத்துல ஒரு தாவேகா நிர்வாகி 50க்கும் மேற்பட்ட பெண்கள், 8000த்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அப்படின்னு பொள்ளாச்சியை மிஞ்சுற அளவுக்கு சேலத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பந்தப்பட்ட நபரை காவல்துறை முதல்ல கூப்பிட்டு அவருடைய போன்ல இருக்கிற வீடியோவை டெலீட் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க. சமூக ஊடகங்கள்ல அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபருக்கு எதிரான கண்டனங்கள் வலுத்ததும் அந்த நபரை காவல்துறை அப்படிங்கிறது கைது செய்து, இதே முக்தார் மேல, இதே திருச்சி சூர்யா மேலாம் குண்டர் சட்டம் போட்ட இந்த தமிழக அரசு, தாவேகா அரசு தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு பெயில ரிலீஸ் பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டேட்டாவோட சும்மா புட்டு 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 வச்சு விட்டுருக்காப்ல. சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் எனும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார்.
உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கேள்விக்கு பதில் கொடுப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தில் ஆள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தப்ப ஏன் இல்லை, நான் இருக்கிறேனப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆதவர்ஜுனா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு தாவேகா ஆட்சியில அவலங்களே நடக்கலையா, 2 வயது குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு திமுக ஆட்சியில ஆளாயிருக்காங்க தெரியுமா அப்படின்னு இல்லாத ஒரு பொய்ய கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. எங்க சட்டசபையிலேயே நீ இல்லாத ஒன்ன பேசுற, மக்களுக்கு மத்தியில ஒரு விஷயத்தை சொல்லி பரப்பி நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ற அப்படின்னா இந்த தாவேகாவுடைய ரூட் மாஃபியா கும்பல் இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால எப்படியெல்லாம் இல்லாத தகவல்களை பரப்பி இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஆதவர்ஜுனா இல்லாத ஒரு பழிய திமுக மேல போடுவதற்கு முயற்சி பண்ணப்ப சபாநாயகர் அவர்கள் அங்கேயும் ஆதவர்ஜுனாவை ஒரு கொட்டி எந்த போலீஸ் ஸ்டேஷன், எந்த நபர் அந்த பாலியல் குற்றத்தை செஞ்சது அப்படின்னு டேட்டாவோட சொல்லுங்க மிஸ்டர் ஆதவர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொன்னது தாவேகாவினரை தலையை சொரிய வச்சிருச்சு. இவர் ஆளுங்கட்சியோட சபாநாயகர் தானே, இவர் என்ன திமுகவுக்கு ஆதரவா நம்மளை போட்டு வெளுக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் தலையை சொரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு சந்தேகம் வருது, உண்மையிலேயே இந்த தாவேகாவுடைய சபாநாயகர் திமுகவுக்கு வேலை செய்யறாரா இல்ல தாவேகாவிற்கு வேலை செய்யறாரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. கழகத்தோட ஆளுங்கட்சின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க, நீங்க சொல்லக்கூடாது. பேரவைத் தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். நாளைக்கே சப்மிட் பண்றோம். அதாவது நாங்கள் பதிவு பண்ணுவது, அதாவது திமுக ஒரு புனிதமான ஆட்சியை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. இதே திமுகவிலையுமே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துதான் கேட்டா 100% நடந்தது. இதே திமுகவை சேர்ந்த பொறுப்பாளர்களும் பாலியல் சீண்டல்கள்ல ஈடுபட்டது உண்மைதான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்ற இந்த 40 நாட்கள்ல குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. அது உதயநிதி அவர்களுடைய வாயிலிருந்து அது சட்டசபையில பதிவாயிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். உதயநிதி அவர்கள் இந்த அளவுக்கு பேசிட்டாரா? தாவேகாவுடைய நிர்வாகிகள் பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறாங்க, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சு வருது, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சு வருது. சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படை தூங்குகிறதா? சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டுல பெண்கள் உட்காரக்கூடிய வரிசையில ஒரு நபர் உட்கார்ந்துட்டாரு. அந்த நபரை கூட்டிட்டு போய் நீங்க பெண்கள் உட்காரக்கூடிய இடத்துல உட்காரக்கூடாது, ஆண்கள் உட்கார இடத்துல உட்காருங்கன்னு சொல்லி மாத்தி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வியையும் இந்த இடத்துல நம்ம எழுப்பித்தான் ஆக வேண்டி இருக்கு. ஐயோ, இந்த அளவுக்கு அதுவும் தளபதியோட பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்து இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம விஜய் அண்ணாவுக்கு எதிராக இப்படிப்பட்ட கேள்விகளை குற்றச்சாட்டுகளை வச்சப்ப விஜய் அண்ணாவுடைய நரம்பு புடைத்திருக்குமே, ரச்சகன் படத்துல வர மாதிரி அப்படி நரம்பு முறுக்கேறி கழுத்து வரைக்கும் போய் விஜய் அண்ணா எந்திரிச்சு நின்று யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மாஸ் டயலாக் பேசி இருக்கணுமே அப்படின்னு எதிர்பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் நடக்க போறதும் இல்லை. ஏன்னா சாமி முன்னாடி தான் சாந்தமா இருப்பேன், சாக்கடை முன்னாடி இல்ல, உசுப்பேத்துறவன் முன்னாடி உம்முனும் கட்டுப்பேத்துறவன் முன்னாடி கம்முனும் இருக்கிறது தாங்கண்ணா நம்ம பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வழக்கம் போல சட்டசபையில உட்காந்து டம்மியாக மிச்சர் திண்டு கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானுடைய கருத்தாக இருக்கு. இந்த ரஜினி முருகன் படத்துல பஞ்சாயத்து சீன் வரும். அப்போ 3 பேரை காசை கொடுத்து சூரியும் சிவகார்த்திகேயனும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கும், வாயில கர்ச்சீப் வச்சுட்டு இப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. யோ ஏதாவது வாயை திறந்து பேசுங்கயா அப்படிங்கிறப்போ பாயிண்ட் வரட்டும். ஏன்டா பஞ்சாயத்தே முடிய போது என்னடா பாயிண்ட் வரட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கதையா எதிர்க்கட்சியை சேர்ந்த நபர்கள் விட்டு லெஃப்ட் ரைட்டு தாவேகாவையும் விஜயையும் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் வாய் மூடி மௌனம் காப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. வழக்கமான நாள்லயே அண்ணன் கோவப்பட மாட்டாரு, சாஃப்டா இருப்பாரு, கியூட்டா இருப்பாரு. அவருடைய பிறந்த நாள் வேற, அவர் அமைதியாக இருந்தாகணும். அவருக்கு தான் பதிலடி கொடுக்கிறதுக்கு போர் வாள்கள் பீரங்கிகள் இருக்காங்கல்ல. இந்த ஆதவர்ஜுனா அப்படிங்கிற பீரங்கி
அப்படியே ஃபயர் பண்றதுக்கு முன்னாடியே சபாநாயகர் வந்து அந்த பீரங்கியோட ஃபியூஸை பிடிச்சி புடுங்கி விட்டுட்டாரு. ஆகா, ஆதவர்ஜுனாவையே சபாநாயகர் இந்த கிளி கிழிக்கிறாரு. டேட்டாவோட பேசுங்க, ஆதாரத்தோட பேசுங்க, திமுக ஆட்சியில் எந்த 2 வயது குழந்தை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாயிண்டா கேட்கிறாரு. நம்ம எந்திரிச்சு ஏதாவது ஒன்று பேசினா அசிங்கப்படணுமோ அப்படின்னு தாவேகாவுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அமைதி காத்துட்டாங்க. வழக்கம் போல திமுக வந்து எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகள் எதுக்குமே தாவேகா கிட்ட பதில் இல்லை அப்படிங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை. யோக்கியம் வரான் சொம்பெடுத்து உள்ளவை அப்படிங்கிற கதையா இன்னைக்கு திமுகலாம் சட்டசபையில் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக தாவேகாவை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கு. திமுகவிற்கு மக்கள் வந்து அந்த கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. திமுக வந்து எப்பவுமே ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்க்கட்சியாக தான் நன்றாக செயல்படும் அப்படிங்கறதுலயும் மாற்று கருத்து இல்ல. ஆனா திமுகவிற்கு கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, ஆனா தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய கேள்வி. திமுகவிற்கு தாவேகா அப்படிங்கிறது எந்த விதத்திலையுமே மாற்றல. திமுகவுடைய ஒரு நீட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை. உண்மையிலேயே விஜய் அவர்களை கேள்வி கேட்கறதுக்கான உரிமையும் தகுதியும் யாருக்கு இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளுக்கு இருக்கு. சீமான் போன்றவர்களா சட்டசபைக்குள்ள போய் விஜயை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்களால பதில் கொடுக்க முடியாது. ஆனா உதயநிதிக்கோ திமுகவிற்கோ தாவேகாவை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு இந்த காணொலியை நிறைவு செய்றேன். மக்களாகிய நீங்க சட்டசபைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து ரசிக்கிறது மட்டும் உங்களுடைய வேலை இல்லை. சட்டசபைக்கு நம்ம சரியான ஆட்களை அமைச்சிருக்கோமா அப்படிங்கிறத உறுதி செய்யறதும் மக்களுடைய வேலை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை விட்டு கிளின்னு கிழிச்சதை பற்றி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.